ஹாய் ஸ்காலர்ஸ், இன்னைக்கு நம்ம எஃபிஎஸ் என்னன்னும் எஃபிஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எஃபிஎஸ் ஃப்ரேம் பர் செகண்ட் சொல்லுவோம். அதாவது ஒரு செகண்டில் உள்ள ஃப்ரேம் எண்ணிக்கையை தான் எஃபிஎஸ் சொல்லுவோம். இந்த எஃபிஎஸை நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம்டா வீடியோவில் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் தான் நம்ம வீடியோன்னு சொல்கிறோம். ஒரு வீடியோ ப்ளே ஆகும்போது அதில் உள்ள இமேஜஸ் அடுத்தடுத்ததாக ஒன்றாகி நமக்கு வீடியோவாக நமக்கு கண்ணுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்புக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பேஜ்லேயும் இமேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு இமேஜும் சின்ன சின்ன வேரியேஷனோடு இருக்கும். இப்போ இந்த புக்கில் உள்ள ஒவ்வொரு பேஜையும் குயிக்காக டர்ன் பண்ணும்போது அது ஒரு அனிமேட்டட் வீடியோவாக நமக்கு கண்ணுக்கு தெரியும். இதே கான்செப்டில் தான் நம்ம பார்க்குற வீடியோ ஒர்க் ஆகுது. நீங்கள் 30 fps 60 fps வீடியோவை பார்த்துருப்பீங்க. 30 fps 30 ஃப்ரேம் பர் செகண்டில் வீடியோ ப்ளே ஆகும். 60 fps 60 ஃப்ரேம் பர் செகண்டில் ப்ளே ஆகும். மனித கண்களால் குறைந்தளவு 24 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் வீடியோவாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். 25 fps விட குறைஞ்சா அது ஸ்ட்ரக்கான வீடியோவாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பொதுவாக நீங்கள் பார்க்குற ஜிஃப் இமேஜ் 24 fps விட குறைவாக தான் இருக்கும். fps அதிகமாக இருக்கிற வீடியோ அதிக டீட்டெயிலாகவும் ஸ்மூத்னஸ் அதிகமாகவும் இருக்கும். இப்போ வர டிவைஸில் நம்மளால் அதிக fpsல கொண்ட வீடியோவை ஷூட் பண்ண முடியும். அதே போல் அதிக fps சப்போர்ட் பண்ணுற மானிட்டர்ஸும் காணப்படுது. நீங்கள் ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவை ஷூட் பண்ணிங்கன்னா அது ஒரு செகண்டுக்கு அதிகளவான ஃப்ரேமை கொண்டதாக இருக்கணும். அதாவது fps அதிகமாக இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணும்போது அது இன்னுமே டீட்டெயிலான மற்றும் கிளாரிஃபையான வீடியோவாக உங்களால் எடுக்க முடியும். டைம் ஸ்லாப் வீடியோவை பார்த்தீங்கன்னா அதோட fps ரொம்பவும் குறைவாக இருக்கும். அதாவது ஒரு செகண்டில் 2 ஃப்ரேம் என்ற ரேஷியோவில் காணப்படும். ஓகே ஸ்காலர்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் எல்இடி தீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.